ஓகே, ஹை கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டை பற்றி ஆம்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா கைஸ், நம்ம முன்னாடியே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம், 2-3 வீடியோ போட்டிருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். நம்ம வந்து இந்த ஆம்பை சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 2-3 வகையாக நம்மக்கிட்ட இந்த ஆம்பு கிடைக்கிது. எப்படின்னா, முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஒரு மாடல் வருது. போர்டு சேம் தான், டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஒரு ஆம்பும், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் வச்சு ஒரு ஆம்பும், எஸ்எம்பிஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆம்பியர் வச்சு ஒரு ஆம்பு, ஒரு 6 ஆம்பியர் வச்சு ஒரு ஆம்பு, ஒரு 8 ஆம்பியர், ஒரு 5 ஆம்பியர் வச்சு ஒரு ஆம்பு அப்படின்னு நம்ம ஒரு 5-6 கேட்டகரியே நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா இது சும்மா அப்படியே எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து வண்டிகளுக்கும் இதை அப்படியே கொடுக்குறோம். வண்டிகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவும் இருக்காது, அப்படியே டைரெக்டாக ஒயர் மட்டும் எடுத்து வெளியே விட்டுருவோம். அவங்க பவர் கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அழகாக வேலை செய்கிற மாதிரி. ஆம்போட லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வீடு எனக்கு சின்னதாக இருக்குது, நான் வந்து பெருசாக எனக்கு டிவி முன்னாடி வந்து தெரியக்கூடாது, அழகாக இருக்கணும், ஆனால் வந்து வாட்ஸு ஹேண்டில் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆம்பு பக்காவாக சூட் ஆகும். நல்லா சில்னஸ்ஸாக, நல்ல ஒரு நான் படுக்க போகையில் தூங்கையில் நான் வந்து நல்லா பாட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த ஆம்பு நல்லா பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். நல்லா சூப்பரான குவாலிட்டி, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. உங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஓகேவா கைஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி தான். டிரான்ஸ்ஃபார்மர் வச்சா ஒரு ரேட்டு, எஸ்எம்பிஎஸ் வச்சா ஒரு ரேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா காருக்கு இதுக்கெலாம் செஞ்சோம்னா அது ஒரு ரேட்டு வருது. எஸ்எம்பிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆம்பியர் ஒரு ரேட்டு, 5 ஆம்பியர் ஒரு ரேட்டு, 6 ஆம்பியர், 7 ஆம்பியர், அந்த மாதிரி 8 ஆம்பியர் வரைக்கும் இருக்குது. அந்த 10 ஆம்பியர் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட்டு ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே இந்த அக்ரலிக் பேனல் போட்டு வாங்கினீங்கன்னா அது ஒரு ரேட்டு வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்மக்கிட்ட எல்லா மாடலுமே கிடைக்கும். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா கைஸ், அமௌண்ட் அனுப்பிட்டு ஏதாவது பிரச்சனையாயிருன்னு நினைக்காதீங்க. நான் வந்து கேரண்டி தரேன், 100% கேரண்டி தரேன். கண்டிப்பாக உங்களோட பொருளுக்கும் பணத்துக்கும் நான் கேரண்டி தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்ஜெட்டில் ஆர்டர் கொடுங்க, நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஆம்பு வேணாலும் சரி நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு இடையில கொடுக்குறேன், அதை வந்து எடுத்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்கிட்ட பொருள் வாங்கினா மட்டும்தான் கான்டாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஆம்பிளிஃபையர் நீங்களே சொந்தமாக செய்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஏதாவது சின்ன சின்ன கொரிஸ் இருக்குன்னா என்கிட்ட தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எல்லா இதுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போட ஃபுல் வியூ காட்டுறேன், கொஞ்சோண்டு என்லார்ஜ் பண்ணி காட்டுறேங்க. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு பார்த்தீங்கன்னா இதுதான், பார்த்தா நல்லா தெரியும். ஓகே கைஸ், இதுதான் போர்டு. நல்லா இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்போட கிளாஸ் டி போர்டு. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு அதை பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு இருந்தோங்க, நம்ம சேனலில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் பேனலு பாருங்கள், ஆன் பண்ணி காட்டுறேன். அது கொஞ்சம் கேமரா சின்னதாக இருக்கனால, என்னோட மொபைல் ஹோல்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கனால அவ்வளோதான் எடுக்க முடியுது. பார்த்திங்கன்னா தெரியும், ப்ளூடூத் இருக்குது, ஐப்ளே ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா கண்ட்ரோலரில் லைட் எரியுது, அவ்வளோதான் கைஸ். இது பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 1313 கேபினெட் தான் இது. அதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஸ்பீக்கர் சாக்கெட் செட் பண்ணியிருக்கோம். காம்பேக்டாக இருக்குன்றதுக்கோசரம் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வச்ச மாடல் ஒன்று வீடியோ போட்டிருந்தோம், அது வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே மாடலில் அதே டைப்பில் இப்போ பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா அவரோடது தான், பழைய டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தாரு என்கிட்ட. ஹோம் தேட்டரில் இருந்தது ப்ரோ, இதை வச்சே பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்தாரு. சரி, நாமளும் அதை வாங்கி நம்ம இப்போ வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டோம். உங்கள்கிட்டயும் ஏதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்கு இல்லைனா ஏதாவது ரீஅசம்பிளிங் ஏதாவது ஆம்ப் இருந்ததுனாலும் நம்மக்கிட்ட கொரியர் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணி தருவோம். பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் கைஸ். பை கைஸ்.